ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த ஜாதி மல்லி செடியிலேருந்து நம்ம ஒரு கட்டிங்ஸ் எடுத்து மழை காலத்தில் நம்ம நட்டு வச்சு வளர்க்கும்போது செடி நல்லா தளர்ந்து வளரும். இந்த ஜாதி மல்லி செடியை ஃபுல் சன்லைட்டில் தான் நம்ம வச்சு வளர்க்கணும். நிழலான பகுதியில் வச்சிட்டிங்கனாக்க செடி நல்லா தளர்ந்து வளரும், ஆனால் பூவே வைக்காது. ஜாதி மல்லி பூ பார்த்திங்கனாக்க பிங்க் கலர், ஒயிட் கலர்னு 2 கலர் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளவரு பிங்க் கலர் ஜாதி மல்லி ஃப்ளவர். ஜாதி மல்லி ஃப்ளவர் சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடியிலேருந்து எங்களுக்கு 2 முழம் ஃப்ளவர் கிடைக்குங்க. இந்த செடிக்கு நம்ம எந்த விதமான மெயின்டெனன்ஸும் கொடுக்க வேண்டியதே இல்லை. செடியை நட்டு வச்சுட்டு நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தாவே செடி சூப்பராக தளர்ந்து வளரும். இந்த செடியை நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி விடணும். அப்படி கட் பண்ணி விட்டு வளர்க்கும்போது செடி நல்லா தளர்ந்து நமக்கு வளரும். ஜாதி மல்லி மொட்டு ஒன்று நல்ல பெரிய சைஸில் வைக்குங்க. ஜாதி மல்லி பூ 2 வகை இருக்குது. ஒயிட் ஜாதி மல்லி, கலர் ஜாதி மல்லி. இந்த பூவுடைய மொட்டு, காம்பு 2மே மொத்தமாக இருக்கும். இன்னொரு வகையான ஜாதி மல்லி மொட்டும் ஒல்லியாக இருக்கும், அதனுடைய காம்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒல்லியாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஜாதி மல்லி செடி தான் நர்சரியிலலாம் கிடைக்கும். இப்போ இந்த எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி ஜாதி மல்லி செடி வந்து பார்த்திங்கனாக்கா நர்சரியிலலாம் செடி கிடைக்கல. ஃப்ரெண்டோடைய வீட்டில் இருந்து தான் இந்த செடியை நாங்கள் கொண்டுட்டு வந்து வச்சுருக்கோம். நர்சரியில் இந்த மாதிரி செடி கிடைக்கலங்க, ஆனால் ஒரு சில வீட்டில் வந்து இந்த மாதிரி செடி நான் பார்த்துருக்கேன். ஜாதி மல்லி பூவோடைய வாசம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எந்த மண்ணில் நீங்கள் நட்டு வச்சு வளர்த்தாலும் இந்த செடி நல்லா வளரும். என்கிட்ட இருக்க இன்னொரு ஜாதி மல்லி பூச்செடிங்க இது. இந்த செடியிலேருந்து தாங்க நிறைய பேர் என்கிட்ட கட்டிங்ஸ் வாங்கிட்டு போயிட்டு செடி நட்டு வச்சு நிறைய வளர்த்துருக்காங்க. பதியமும் இதில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டும் வச்சு வளர்த்துருக்காங்க செடி. இந்த செடியில் இருக்கிற ஒவ்வொரு பூவும் பார்த்திங்கனாக்கா நல்ல பெரிய சைஸ் பூவாக இருக்கும். ஜாதி மல்லி செடிக்கு நம்ம பந்தல் போட்டு தான் வளர்க்கணும். இந்த செடி ரொம்பவும் படர்ந்து வளரும், அதனால் நம்ம இந்த செடிக்கு பெரிய பந்தலாக தான் போட்டு வளர்க்கணும். இந்த செடிக்கு நான் இன்னும் பந்தல் போடலை. இந்த செடிக்கு அதிகமான தண்ணி கூட தேவைப்படாது. பெரிய செடியாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தா கூட செடி நல்லா சூப்பராக தளர்ந்து வருங்க. இந்த செடிக்கு நான் அதிகமாக தண்ணி கூட கொடுக்கறதே கிடையாது. எவ்வளோ பெருசாக செடி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த செடியை எந்த அளவுக்கு நம்ம வெயிலில் கொண்டு போய் நட்டு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பூ கிடைக்குங்க. நிழலில் இருக்கும்போது நமக்கு பூ கிடைக்காது. இங்கே பாருங்கள், இந்த செடி மண் தரையை ஒட்டி இருக்கிறதுனால அப்படியே பதியம் பிடிச்சிருக்கும். மழை வரும்போதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த செடியிலேருந்து வேர் இருக்கும். அந்த செடியை நம்ம தூக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த தண்டை மட்டும் எடுத்து பார்த்தாக்கவே அதில் வேர் பிடிச்சிருக்கும். இந்த தண்டு பாருங்கள், நான் பதியமே போடலை, அது மண்ணில் இருக்கிறதுனால அப்படியே வேர் பிடிச்சிக்கிச்சு. மண்ணெல்லாம் அப்படி அந்த தண்டில் மூடி இருக்கும், அப்படியே வேர் பிடிச்சிக்கிச்சு. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் இதில் வேர் இருக்குது அப்படிங்கிறது. இவ்வளோ நாள் எனக்கே தெரியாது. ஆனால் நான் இந்த செடி நான் பதியமே போடவே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.